திஸ் இஸ் பிரசாந்த் ஃப்ரம் வெல்த் கிரியேட்டர். ஃப்ரைடே லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி மார்னிங் மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுனில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்தது. ஓப்பனான மார்க்கெட் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை கிராஸ் ஓவர் பண்ணி செகண்ட் சப்போர்ட்டில் போய் ஹிட் பண்ணாங்க. செகண்ட் சப்போர்ட்டை ஹிட் பண்ணிவிட்டு அகைன் வந்து மேலே ரெக்கவர் ஆகி நின்றுட்டாங்க. ஸோ தென் வந்து செகண்ட் சப்போர்ட்லேயே தான் மார்க்கெட் கொஞ்சம் நேரம் வந்து இருந்துச்சு. தென் வந்து செகண்ட் சப்போர்ட்டை க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணி நியராக தேர்ட் சப்போர்ட் வரையும் மார்க்கெட் போயிருந்தாங்க. பட் நியராக தான் போனாங்க. தேர்ட் சப்போர்ட்டை இன்றைக்கி டச் பண்ணல, க்ளோஸ் அண்ட் கிராஸும் ஆகலை. தென் தேர்ட் சப்போர்ட் கிட்டேயே மார்க்கெட் இருந்துச்சு இன்றைக்கி ஓவராலாகவே. தென் செகண்ட் சப்போர்ட்டே க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. இன்றைக்கி டே ஃபுல்லாகவே சைட் பேஸ்லேயே இருந்தாங்க. தென் வந்து ஆஃப்டர்நூன் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகி மேலே வந்து அகைன் ஃபஸ்ட் சப்போர்ட்லேயே மார்க்கெட் நின்றுட்டு அகைன் வந்து செகண்ட் சப்போர்ட்டில் அக்யூரேட்டாக வந்து க்ளோஸ் ஆகிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், செகண்ட் சப்போர்ட்டில் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகி நின்றுருக்காங்க. இன்றைக்கான லெவல்ஸ் இப்படி தான் ஒர்க் ஆயிருக்கு. நாளைக்கு லெவல்ஸ் இப்போ பார்க்கலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட்டில் ஒரு நோ ட்ரேட் ஜோன் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ட்ராப் ஆகும். ஸோ அது சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நோ ட்ரேட் ஜோன் வந்து 25,495 to 25,566 இதான் நோ ட்ரேட் ஜோன். இந்த நோ ட்ரேட் ஜோன் நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த லெவலில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணி மேலேயோ கீழேயோ போனால் தான் ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லெவலுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த லெவலுக்குள்ளே இருக்கும்போது பிகினர்ஸ் வந்து ட்ரேட் எடுக்கிறத கம்மி பண்ணிக்கோங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கீழே க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணி கீழே வந்துச்சு, மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் நமக்கு வந்து 25,442 இருக்குது. $25,442. ஸோ இந்த லெவலையும் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா செகண்ட் சப்போர்ட் 25,379. அண்ட் ஃபைனல் சப்போர்ட் 25,322. மேபி மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு புல்லிஷ்னஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ட்ராப் ஜோனை விட்டு மேலே க்ளோஸ் ஆகி மேலே போனாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 25,630 இருக்குது. அண்ட் தென் வந்து நாளைக்கு மேபி ஒரு ஸ்பைக் மேலே வச்சுட்டு ரிட்டர்ன் ஆகிறதுக்கும் மார்க்கெட்டில் வாய்ப்பு இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாகவே ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் ஓவராலாகவே வாலட்டைலாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வாலட்டைலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது மார்க்கெட்டோட டைரெக்ஷன்ஸ் வந்து டிசைட் ஆகாமையே தான் இருக்குது. 25,600ங்கிறது வந்து ஒரு டைரெக்ஷன் வந்து டிசைட் ஆகிற இடம். ஸோ இந்த இடத்துல இருந்து தான் அகைன் வந்து மேலே போவாங்களா இல்லை கீழே போய் ஒரு சப்போர்ட் எடுத்து போவாங்களான்னு தெரியும். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் இருக்கும்போது நமக்கு ஓவர் வாலட்டைல் ஆகிறது சகஜம் தான். ஸோ லாஸ்ட் டைமாகவும் இந்த இடத்துல இருக்கும்போது டெசிஷன் நடக்கிறதுனால மேலேயா கீழேங்கிற ஒரு டெசிஷன் நடக்கும். ஸோ இதிலேருந்து மேலே போனாங்க அப்படின்னா அகைன் வந்து 26,000 ட்ரையல் பண்ணுவாங்க. ஸோ இந்த லெவல்லேருந்து கீழே போனாங்க அப்படின்னா 25,000 நியராக போய் ட்ரையல் பண்ணிட்டு தான் அகைன் வந்து ஒரு சப்போர்ட் எடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் இருக்கிறதுனால நமக்கு வந்து டைரெக்ஷனோ ட்ரெண்டோ வந்து அக்யூரேட்டாக நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு ஸ்கேல் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. ரொம்ப நேரம் ட்ரேடில் வந்து வெயிட் பண்ண வேண்டாம். டைரெக்ஷனலாக வந்து மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் கிராஸ் ஓவர் பண்ணிச்சு அப்படின்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 25,672. அண்ட் இதையும் மார்க்கெட் கிராஸ் ஆகி போகுது அப்படின்னா ஃபைனல் சப்போர்ட் 25,692 இருக்குது ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த லெவலையும் மார்க்கெட் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆச்சு அப்படின்னா ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் 25,751. $25,751. ஸோ இதான் ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ். இந்த லெவல்ஸ் எல்லாமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணியே ட்ரேட் எடுங்க. டேரெக்ஷனாக நமக்கு மார்க்கெட் எங்கே போகுதுன்னு இப்போ வரையும் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ டேரெக்ஷனாக மார்க்கெட்டை எங்கே போகுது, புல்லிஷாக இருக்கா இல்லை பேரிஷாக இருக்கா அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து இந்த இடத்துல தான் நடக்கும். ஸோ இந்த இடத்துல நடக்கிறதுனால நமக்கு வந்து அந்த கன்ஃபர்மேஷன் தெரிகிற வரையும் ட்ரேட் எடுக்கும்போது ஒரு ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மினிமம் பாயிண்ட்ஸில் எக்ஸிட் ஆகிக்கோங்க. தென் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ.